Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. சார் சொல்லுங்க சார், எப்படி ரெட்ட தலை அப்படிங்கிற இந்த படத்துக்கு ஒரு டைட்டில் வந்தது? ஆக்சுவலா இது வந்து என்னோட டைட்டில் கிடையாது, என்னோட குருநாதர் டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவரோட டைட்டில். அவர் அஜித் சாருக்காக ஒரு டபுள் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு, அதுக்கு பண்ணது. அதில் அந்த ஸ்கிரிப்டில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அவர் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த படம் நான் பண்ணுறேங்கும் போது அவரை பார்த்து சொல்கிறதுக்காக போயிருந்தேன். அன்னைக்கு அவருக்கு பர்த்டே, கேக் கட் பண்ணார். அப்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நான் ஒரு 2 டைட்டில் சொல்கிறேன், அதில் எது பெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கன்னா சொல்லியே அப்படின்னாரு. அப்போது கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பேசிடலாம் சார்னு சொல்லிட்டு 2 டைட்டில் எழுதி கொடுத்தேன். சரி ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னாரு. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட்டத்தலை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் என்னோட டைட்டில் சொன்னேன். சரி நீ என்ன கேட்க வர்றேன்னு தோணுது நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. வேற ஒன்றும் சொல்லலை. அது வந்து அவரோட பெரிய மனசு. இன்னொன்று, இந்த கதைக்கும் இது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ இந்த கதையோட ஸ்கிரிப்ட் அவருக்கும் தெரிஞ்சதுனால சரி நம்ம பையன் நல்லா இருக்கட்டும், ஒரு கேப்க்கு அப்புறம் வர்றான், அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் உங்களுக்கு இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்கும், அதனால் இந்த டைட்டிலே நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னார். சாரும் லைனில் வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னார். இதுக்கு வந்து இந்த இடத்துல அவரோட அந்த பெரிய மனசுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார் அதாவது இந்த தலை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பெரிய இமோஷன். அது வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அஜித் சாருக்கு அதை கொடுக்கல. அவர் கூட நடிச்சிருக்கீங்க, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் ஒரு டைமில் அவருக்கு வச்சிருந்த டைட்டில் வந்து உங்கள் படத்துக்கு வர்றதுங்கிறது ஸ்பெஷல் ஃபீலிங் இல்லை? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பொறுப்பும் அது கூட சேர்ந்து வந்தது. ஏன்னா இப்போ அந்த டைட்டிலுக்கு தகுந்தாப்புல நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம், அது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் அந்த கதைக்கு அது ரொம்ப ஆப்டாகவும் இருந்துச்சு. ஆஸ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 2 துருவங்கள். ஸோ ரெட்டத்தலை அண்ட் அதில் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். 2 ஸ்ட்ராங் கேரக்டர். நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கன்னு யூ வில் செல்ஃப் கெட் கன்ஃபியூஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். பட் எப்படியும் ஒன்று டாமினேட் பண்ணோம், அது வேற விஷயம். பட் எப்படி எனக்கு விக்டரில் வந்து ஒரு டயலாக் வந்ததோ, டே விக்டர் இவ்வளோ நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு போட்டு தாக்கு. ஸோ எப்போ நான் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணாலோ இந்த டயலாக் தான் எனக்கு ஒழிச்சிட்டு இருக்கும். என்னமோ கௌதம் சார் எனக்காகவே எழுதின மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது கேட்கும் போதெல்லாம் அது எனக்குள்ளேயே மைண்டுக்குள்ளே ப்ளே பண்ணிவேன். ஸோ அது ப்ளே பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி எனக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணும் போது அது அப்படியே ப்ளே ஆகிட்டே இருந்தது. அது இல்லாமல் இதில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருக்காரு, அது சொல்லலாமா சார்? ஆக்சுவலாக அது ஆடியோ லான்ச்சுக்கு வச்சிருக்கலாம், பட் பசங்களுக்காக அப்படியே எடுத்துடுங்க சார். Never ever underestimate me. I'm a rare edition. So சார் once more சார், அந்த டயலாக் once more சார். Never ever underestimate me. I'm a rare edition. Great. இது வந்து ஒரு பாயிண்ட்ல வரும். அது வந்து ஒரு கூஸ் பம்பான ஒரு சிச்சுவேஷன். அது நிச்சயமா ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருமே ஐம் வெயிட்டிங். அந்த தியேட்டர்ல உட்காந்து ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கறது தான் வெயிட்டிங். பிகாஸ் அதை எடுக்கும் போதே ஆல் ஃபெல்ட் இட் வாஸ் அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது. ஐ திங்க் அமைச்சு கொடுத்த திருக்குமரன் சாருக்கு முதல் நன்றி. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப ஆடியன்ஸோட பல்ஸை ஐ திங்க் அவர் சொன்னார், எனக்கு இவ்வளோ நாள் கேப் ஆயிடுச்சுன்னாரு. சார் அது கேப் இல்லை சார், நீங்கள் அப்படியே சேகரித்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து உள்வாங்கி ஏற்றிக்கிட்டே இருந்தீங்க. ஐ திங்க் இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. திருக்குமரன் சார் திருப்பி ஐ திங்க் பேக்குன்னு சொல்ல முடியாது, இஸ் கம் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது. அண்ட் ப்ளஸ் ஆஸ் ஆல் செட், நான் ஃபஸ்ட்டு நீங்கள் பாட்டு கேட்டீங்க, தேங்க்ஸ் டு தனுஷ் பிரதர். ஆக்சுவலாக இது ஆடியோ லான்ச்சில் பேச வேண்டியது, பட் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். பிகாஸ் அந்த பாட்டை வந்து சோல்ஃபுல்லாக ஆக்குனது தனுஷ் பிரதர். இஸ் வாய்ஸ் இஸ் அமேசிங். அவர் பாடின பாட்டை எல்லாமே நம்ம முணுமுணுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஐ திங்க் அவருக்கு பாடுறதை விட எனக்கு பாடும் போது ரொம்ப டைம் எடுத்து பண்ணாரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அவர் ஒத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப
சந்தோஷம். அண்ட் சாம் பிரதருக்கு ஒரே ஒரு இதுதான் சொன்னேன். பிகாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சார் இது வந்து ஒரு பாட்டு தனுஷ் சார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது சாம்கிட்ட நான் கொடுத்த ஒரே ஒரு டார்கெட் தான், சாம் நான் போய் ஆப்ளிகேஷன் நான் கேட்க மாட்டேன், நீங்க பண்ற பாட்டு அந்த டியூனு சாருக்கு பிடிக்கணும், பிடிச்சிட்டு நான் பண்றேன்னு அவரா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதை பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் டு சாம். நம்ம எல்லாருமே வந்து சாம் வந்து அவ்வளோ அழகான மியூசிக் கொடுத்துருக்காரு. இவ்வளவு அந்த பேட்டியில் பார்க்கும்போது தெரிஞ்சு நிறைய பேருக்கு என்ன சாம்னு தெரியாதுன்னு, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார், கவலையப்படாதீங்க. அண்ட் இந்த படம் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சாம்னா ஆர்ஆர்னு வாங்க இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் பாடல்களில் சாம் வந்து வில் கிக் ஆஸ் பண்ணுவார். ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் ஹோல் டீம். எங்களோட கோ டைரக்டர்ஸாக இருக்கட்டும், எங்கள் காஸ்டியூம் டிசைனர்ஸாக இருக்கட்டும், எங்கள் ஒன் ஆஃப் த கோ டைரக்டர் இங்கே இருக்காரு நெல்சன் சாருக்கு அடுத்தபடி அவர் தான். ஸோ எங்கேயாவது நான் வந்து ட்ராக் மாறினேன், ஏன்னா பிகாஸ் 2 கேரக்டர் ப்ளே பண்ணும் போது ரொம்ப கன்ஃபியூஸ்ட். ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரு 1 hour இந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும், திருப்பி இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும். ஸோ அப்போ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அவர் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட், ஸோ 2 மணி 2:30 மணி நைட்டு. ஸோ அப்போ வந்து நான் நெல்சனை கூப்பிடுவேன், நெல்சனை கூப்பிட்டு நெல்சா ஏதாவது எங்கேயாவது ட்ராக் மாறினா சார்கிட்ட சொல்லிடு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வி ஒர்க் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். அண்ட் எப்போதுமே ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சு முக்கியம், இந்த படத்தில் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்துச்சு. அண்ட் நிச்சயமாக அதை நீங்கள் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எப்போதுமே காம்படிட்டிவாக ஏதாவது ஒரு கேரக்டர் கிடச்சிச்சின்னா அதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றதான் ஒரு ஆக்டராக எனக்கு வந்து அதை ரொம்ப பிடிச்ச விஷயம், அது ஒரு சவாலான விஷயம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கீப் டூயிங் இட். பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 கெட்டப் போட வச்சிட்டார் சார். எனக்கு எப்படி என்னை அறிந்தால் விக்டர் ஒரு பெரிய ஒரு சவாலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் அண்ட் பண்ண கதாபாத்திரம். பட் அதே மாதிரி இந்த படத்தில் காளி அப்புறம் உபேந்திரா இந்த 2 கேரக்டர்ஸை ப்ளே பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐ திங்க் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் கவரக்கூடிய அளவில் அந்த படம் அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் இது ஒரு விறுவிறுப்பான ஒரு படம். ஏன்னா இப்போதைக்கு ஓடிடி இதெல்லாம் வந்தப்போ தியேட்ரிக்கல் படமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஐ திங்க் கிறிஸ் திருக்குமரன் சாரும் வந்து கதை சொல்லும் போதே எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு கூஸ்பம் மொமெண்ட்ஸ், எப்படியும் ஒரு 15 minutesக்கு ஒரு விஷயம் ஒன்று வச்சுருந்தாரு. ஐ திங்க் தட் வில் ஆல்வேஸ் அட்ராக்ட் தி ஆடியன்ஸ் இன் த தியேட்டர்ஸ். ஸோ அது எங்களுக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் ப்ளஸ் த லொக்கேஷன் அண்ட் இதோட கிராண்டியர், அஃப்கோர்ஸ் சாமோட மியூசிக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக அந்த டீசருக்கு வந்து வேற ஒரு மியூசிக் போட்டிருந்தாரு. திடீர்னு ஒரு 2 நாள் முன்னாடி இல்லை சார் நம்ம வேற மாதிரி ஒன்று பண்ணாதான் இது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரும், நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 days பேக் ஹி சேஞ்ச் த மியூசிக். இதுக்காக ஒன்று கம்போஸ் பண்ணாரு. தேங்க்ஸ் டு சாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ மெனக்கெட்டு அதோட சவுண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங். அண்ட் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஆடியன்ஸ் இன்னும் ஒரு 20 minutes 20 minutesல ஆடியன்ஸும் பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து உங்களோட அந்த கரகோஷம் எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல். சூப்பர். அதாவது நேற்று நாங்கள் பேசிட்டு இருந்தோம், ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டு காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, வெளியேயும் ஆடியன்ஸ் உள்ளேயும் ஆடியன்ஸ் தானே இருக்காங்க, எதுக்கு இவங்களை காட்டுறது அவங்களை காட்டுறது பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மேட்டர் சொன்னாங்க. மெயின் ஆடியன்ஸே நீங்கள் தான். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து தியேட்டரை ஃபர்ஸ்ட் 3 days வந்து அவங்க தான் ஃபுல் பண்ணுறது. ஸோ அவங்களை அட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரௌட் வில் கம் இன். ஸோ அதனால தான் ஐ வாண்ட் டு see the reaction here and it is amazing. Thank you so much guys. அதாவது சார் இப்போ 90s கிட்ஸ் நாங்களாம் வந்து தில் ரூபா பாட்டுக்கு வைப் பண்ணோம். அப்போ இப்போ ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் பிடிச்சிட்டீங்களே சார். அக்ராஸ் ஜெனரேஷன் தொடர்ந்து அந்த லவ் அந்த அன்பு வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம கூட சின்ஸ் டிரெக்டர் இருக்காரு அப்படிங்கிறனால சார் இந்த கேள்வி உங்கள்கிட்ட தான் கேட்டால் கரெக்டாக இருக்கும். அருண்ஜெய் சார் வந்து இது வரைக்கும் பயங்கரமா நிறைய கெட்டா போட்டிருக்காரு. இப்போ வனகான்ல கூட பாட்டோம், ரொம்ப ரகடா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி விக்டர் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாலே இங்க எவ்வளவு சவுண்ட் வரும் நமக்கு தெரியும். அதுல ஒரு மாதிரி டிஃபரண்ட் ஷேட்ல இருந்தாரு. ஆனா இந்த படத்துல ஒரு மாதிரி வந்து ஒரு கேமிங் கேரக்டர் மாதிரி, ஒரு அனிமி கேரக்டர்ல அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி வித்தியாசமா இருக்காது. என்ன அந்த கேரக்டர் அந்த கெட்டப் ஐடியா எப்படி சார் வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலா இந்த கதை வந்து 2 அனிமல்ஸ் பத்தினது. சார் அனிமல் பாட்டு அது கிடையாது, இது வேற யாது அந்த மாதிரி 2 அனிமல். அதனால தான் ஃபர்ஸ்ட் போஸ்டரே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒருத்தன் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐடியா, ஒரு பெயிண்டிங்ல இருந்து ஒரு ஐடியா எடுத்து அதை டிசைன் பண்ணியிருப்போம். அதுதான் இதோட கோர் தீம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கிரே ஷேட் இருக்கும்,
ஒரே டைம் எல்லா கிரே ஷேடும் எல்லா மனுஷனுக்கும் எட்டி பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர். அதுக்கு என்னோட ஐடியா அப்படிங்கிறத தாண்டி இந்த நேரத்தில் நம்ம வந்து ப்ரொடியூசர் பாபி சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் மான் கராத்தே படம் பண்ணி அடுத்து கெத்து படம் பண்ணி எனக்கு 8-9 வருஷமாக படம் கிடைக்கல, அதுதான் உண்மை. திரும்ப நான் சர்க்காரில் போய் கூட கோ-டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சாரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சார் என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்போ சதீஷ் த்ரூ அவர் மூலியமாக தான் சாரை பார்த்து கதை சொல்கிற வாய்ப்பு கிடைச்சது. கேட்டோன்னே இந்த கதை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. உங்கள்கிட்ட ப்ரொடியூசர் இருக்காங்களா அப்படின்னாரு. அப்போது பாபி சார், மனோஜ் சார் மூலிமா பாபி சாரை காண்டாக்ட் பண்ணும்போது இந்த அருமையான ஒரு வாய்ப்பு வந்தது. நான் கேட்ட எதுக்குமே சார் நோ சொல்லவே இல்லை. அஸ் அ டைரக்டராக உங்கள் விஷன் என்னவோ அதை நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ அவருக்கு வந்து இந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன், 2-3 இடத்துல ஃப்ராக்சர். பட் இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் தான். Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur.